நான் வந்து கற்றாழை தலைக்கு தேய்ச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு முடி ரொம்ப கொட்டுது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. கற்றாழை தேய்ச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேற்றே தேய்க்க வேண்டியது, நேற்று டைம் கிடைக்கலையா, அதனால் வந்து என்னால் தேய்க்க முடியலை. அதனால் இன்றைக்கி தேய்ச்சிருக்கேன். கற்றாழையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? தலைக்கு நல்லா குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி. அதே ஹீட்டுனாலே நமக்கு வந்து முடி உதிரும், அப்புறம் நரமுடி வரும். இதெல்லாமே ஹீட் அதிகமாக இருந்தால் தானே நமக்கு வரும். அதனால் நான் கற்றாழை வந்து நல்லா குளிர்ச்சி. அப்புறம் மண்டையில் வந்து தட்டை தட்டையாக தெரியும், அதாவது வெட்டை வெட்டையாக இருக்கும். முடி கேப் விட்டு வெட்டை வெட்டையாக அங்கே பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம தேய்ச்சா அந்த இடத்துல நமக்கு வந்து புது முடி அதில் வளரும். நான் பூச்சி இருந்து வெட்டும் சொல்லுவாங்க, பூச்சி வெட்டு கணக்காக மண்டையில் பூச்சி வெட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதுக்காண்டியே தேய்ச்சா கூட அது வந்து நல்லா புது முடி வளர வைக்கும். அப்புறம் சில ஆட்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தாடி, சில ஆம்பளைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, இங்கே கொஞ்சம் தாடி இருக்கும், இங்கே கொஞ்சம் தாடி இருக்கும், இங்கே கொஞ்சம் தாடி இருக்கும், இங்கே கொஞ்சம் தாடி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு வந்தால் நல்லா கரெக்டாக ஒன்று போல் வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து கற்றாழை வந்து முடி வளர்றதுக்கு தன்மை உடையது. அதனால் கண்டிப்பாக முடி வளர்ந்துடும். பூச்சி வெட்டு இருந்தாலும் அந்த கிருமியெல்லாம் எடுத்து போட்டுரும். நல்லா பெனிஃபிட் உள்ளது. குளிர்ச்சி, அதுக்கப்புறம் நல்லா புது முடி வளர்கிறதுக்கு உதவும். நல்லா ஹேர் க்ரோத்தாக இருக்கும். அப்புறம் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படியே ஷைனிங்காக இருக்கும். நல்லா குளிச்சுட்டு பாருங்களேன், உங்கள் முடியை நீங்களே அப்படியே ஆச்சரியப்படுங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நான் தேய்ச்சி 3/4 மணி நேரம் ஆகுது, குளிக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். நல்ல ஷைனிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். ஓகே, பாய்.